ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சில்ஸ் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த இந்த ஸ்ட்ரே வேகன்சியோட அப்டேட்ஸ் வந்து நினச்சி பார்த்தா ஷெடியூல் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் கவுன்சிலிங் ஷெடியூலை நம்ம பார்த்துட்டு எவ்வளோ ஃபீஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நம்ம பே பண்ணணும், யார் பே பண்ணணும், யார் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ஸ்டே வேக்கன்சி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியம். தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்தவித ஸ்டேட்லேயும் சரி, அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலையும் எந்தவித சீட்டுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணி எந்த சீட்டுமே இருக்கக்கூடாது. அது பிடிஎஸ் இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, எந்த சீட்டுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் வந்து பிடிஎஸ்ஸாவது அட்லீஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி எம்பிபிஎஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ ஃபீஸ்லேருந்து ஹை ஃபீஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. 11ஆந்தேதியிலேருந்து 13ஆந்தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து நமக்கு 12 மணிக்கு, மதியானம் 12 மணிலேருந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். 13ஆந்தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 13/11/2025 டிக்ளரேஷன் ரிசல்ட் உடனே கொடுத்துறாங்க. 14ஆந்தேதி உடனே நமக்கு என்னாச்சு பார்த்து கிடச்சிது. டவுன்லோடிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 14லேருந்து நம்ம 20ஆந்தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சரியா, இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் அப்டேட். சரியா, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வந்து 20/11/2025. இந்த டேட்டில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்குறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குது. சரியா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 ரவுண்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் இப்போ நீங்கள் கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ஜாயின்ட் எனி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா எய்தர் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டா ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகேவா, நீங்கள் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது. எலிஜிபிள் கேண்டிடேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் இன் ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் கோட்டா ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் தி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து தி கேண்டிடேட் ஹூ டிட் நாட் ஜாயின் தேர் சீட்ஸ் அலாட்டட் த்ரூ தி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமாக தி கேண்டிடேட் சுட் பே அண்ட் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ஆஃப் 5 lakh rupees வந்து நம்ம பே பண்ணணும் எம்பிபிஎஸ் கோர்ஸ். சரியா, 2 lakh ஃபீஸ் ஃபார் பிடிஎஸ் கோர்ஸ். அப்போ நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க, நான் எம்பிபிஎஸ் அப்ளை பண்ண போகிறேன் இல்லை பிடிஎஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 lakh, பிடிஎஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 lakh பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. விச் இஸ் நாட் ரீஃபண்டபிள் இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் டஸ் நாட் ஜாயின் தி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 2.5 lakh இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் வில் ஹேவ் டு ரெமிட் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் 500 and 1000 rupees. சரியா, பட் கேண்டிடேட் should have already applied to தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி and their நேம் should be in the merit list published. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரவுண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தி கேண்டிடேட் who have participate and paid their registration fees security deposit but not allotted எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் இன் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ். சரியா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்பப்பில் இதில் எதுலேயுமே நீங்கள் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
இதையும் தெளிவா நீங்க பார்த்துங்க. allotted candidates during the stay vacancy round, if they fail to join or discontinue course, they will have to forfeit the security deposit and additional deposit and tuition fees of addition to the payment of the discontinue fees. சரியா? ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சரியா? ஸ்டே வேக்கன்சில உங்களுக்கு சீட்ட எடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வேணான்னு சொல்லவே முடியாது. அப்படி வேணான்னு சொன்னீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டியூஷன் ஃபீஸை வந்து நீங்கள் அடிஷனலாக நீங்கள் வந்து பெனால்ட்டியாக பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் 1 இயருக்கு வந்து நீங்கள் நீட் கவுன்சிலிங்கை அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது பார்த்து தெளிவாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதியோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், பிடிஎஸ்க்கோ இல்லை எம்பிபிஎஸ்க்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.